மாமல்லபுரம் கடலில் ராட்சத அலையில் சிக்கி மாயமான 5 ஆந்திர மாணவர்களில் மேலும் 3 மாணவர்களின் உடல்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஆந்திர மாநிலம் சித்தூர் மற்றும் அனந்தபூர் ஆகிய 2 மாவட்டங்களைச் சேர்ந்த கலைக்கல்லூரி மாணவர்கள் 40 பேர் நட்டு 2 குழுக்களாக சுற்றுலா வந்தவர்கள். அவர்கள் மாமல்லபுரம் புராதன சின்னங்களை சுற்றி பார்த்துவிட்டு இறுதியாக மாமல்லபுரம் கடலில் குளித்தனர். சுமார் 10 மாணவர்கள் நேற்று கடல் சீற்றம் அதிகமாக இருந்தபோதும் கடலில் குளித்துள்ளனர். அப்போது மாணவர்களை ராட்சத அலை நடுக்கடலுக்கு இழுத்துச் சென்றது. அப்போது அங்கிருந்த புகைப்படம் எடுக்கின்ற மீனவர்கள் நீந்தி சென்று 5 மாணவர்கள் மட்டும் காப்பாற்றி கொண்டு வந்தனர். அந்த கடலில் அடித்து செல்லப்பட்ட 5 மாணவர்கள் விஜய் என்ற மாணவன் இறந்த நிலையில் அவரது உடல் கரை ஒதுங்கியது சிறிது நேரத்தில். பின்பு காணாமல் போன 4 மாணவர்களை நேற்று ஸ்கூபா டைவிங் எனப்படும் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த நீச்சல் வீரர்கள் கடலில் மூழ்கி தேடினர். ஆனால் நேற்று ஒரு உடல்களே கிடைக்கவில்லை. இன்று மட்டும் நடுக்கடலில் அவர்கள் தேடிய போது 3 மாணவர்கள் உடல் கண்டெடுக்கப்பட்டது. மோனிஷ் வயது 18, மோனிஷ், பெத்துராஜ், சேஷா ரெட்டி ஆகிய 3 மாணவர்கள் உடல் கரை ஒதுங்கியது. மேலும் பாத்தி என்கிற பிரபு என்ற மாணவரின் உடல் மட்டும் இன்னும் கரை ஒதுங்கவில்லை. அவர் உடல் கரை எப்போது ஒதுங்கும் என்று அவருடைய சக கல்லூரி தோழர் ராஜ் என்பமான அவர் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு கடற்கரையில் சோகமாக அமர்ந்து காண முடிந்தது. மேலும் இன்று மீட்கப்பட்ட 3 மாணவர்கள் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவர் உறவினர்களும் பிரேத பரிசோதனை செய்து உடல்களை வாங்கி செல்ல செங்கல்பட்டு அரசு மனைக்கு வந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.